முதல்ல எல்லா புதிய வந்திருக்கிற எல்லா புதிய ஆத்மாக்களுக்காக கர்த்தர் அவங்களுடைய குடும்பத்தினுடைய ஆசீர்வாதங்களுக்காக எல்லா கரங்களை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமாக. सबसे पहले हमारे मध्य में आए हुए सारी नई आत्माओं के लिए, उनके परिवारों के लिए आइए हम सभी लोग हाथ उठाकर तारीफ करेंगे. हालेलुया 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 आमीन. हालेलुया 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 ஆமென். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. என்ன தேவைகளுக்காக இல்லாவிட்டால் என்ன காரியத்திற்காக விடுதலைக்காக ஆண்டவருடைய சமூகத்தில் வருகிறார்களோ, சர்வவல்லமையுள்ள தேவன் அவருடைய நாமத்தின் மகிமைக்காக தேவன் அவருடைய ஜீவியத்தை தேவன் ஆசீர்வதிக்க வேண்டும், தேவன் விடுதலையாக்க வேண்டும், தேவன் அவருடைய ஜீவியத்திலே கிரியை செய்வனர் கை கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமாக. कौन कौन सी जरूरतों से हमारे मध्य में आए हैं, कोई कोई बंधन से आए हैं, उनके जीवन में कोई भी कष्ट हो, परमेश्वर उन सभी का निवारण देना चाहिए, परमेश्वर उन सारे बंधनों से छुटकारा देना चाहिए. मिलकर हम तारीफ करेंगे. हालेलुया 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 ஆமென். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நெக்ஸ்ட், அதாவது நம்முடைய டெல்லி சென்ட்ரல் கன்வென்ஷன் நமக்கு அது அக்டோபர், அதாவது 6, அதாவது 6ஆம் தேதியிலிருந்து கண்டினியூவாக நடக்கும். हमारा दिल्ली जो वार्षिक सम्मेलन है 6 तारीख अक्टूबर 6 से शुरू होगा. அது थर्सडे फ्राइडे சாட்டர்டே சண்டே, बृहस्पतिवार, शुक्रवार, शनिवार और रविवार. எல்லாரும் அதாவது நோட்டீஸ் உங்களுக்கு கிடைத்திருக்கும், அதில் எல்லா அட்ரஸ் எல்லாம் இருக்கிறது. அதுபடினால் எல்லாரும் கன்வென்ஷனில் வரும்படியாக புதிய புதிய ஜனங்களையும் நீங்கள் அழைத்து கொண்டு வரும்படியாக நாங்கள் ஆண்டோட சமூகத்திலே நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். आप सभी को जो कन्वेंशन का नोटिस दिया गया है उसमें वहाँ का एड्रेस है. आप सभी से नम्र निवेदन है कि आप भी आइए और अपने साथ कुछ जो नई आत्मा है जो आना चाहते हैं उनको भी आप कृपया लेके आए. நம்மையாகவே மனவாட்டி என்றால் நம்மோடு கூட நம் மூலமாக நம்முடைய அதாவது நமக்கு தந்த ரட்சிப்பை போல நம்முடைய ஜீவியத்திலிருந்து மற்றவர்கள் ஆண்டோட வருகைக்காக ஆயத்தமாகும்படியாக அந்த ஜனங்களுக்கு நாம் உதவி செய்யக்கூடிய காணப்பட வேண்டும். जैसे हमको प्रभु ने बचाया वैसे ही हम भी दूसरों के लिए मदद होना चाहिए. उनके जो हमारे परमेश्वर के आगमन के लिए उनका भी एक उद्धार का एक मार्ग हमारे द्वारा खुलना चाहिए. நீங்கள் டூட்ரானமிலே வாசிக்கும் போது பாருங்க, அதாவது சூரியனுடைய அந்த வெளிச்சத்தினாலே பழங்கள் எப்படி பழுக்கிறதோ அதே போல சந்திரனுடைய அந்த வெளிச்சத்தினாலே பழங்கள் பழுக்கிறது, பக்குவமாகிறது என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. जैसे कि व्यवस्था में हम साफ रीति से देख सकते हैं कि सूर्य और चंद्रमा की रोशनी के द्वारा ही जो सारे जो फल हैं वो पक जाते हैं. நீங்கள் அதாவது டூட்ரானமி சாப்டர் 33:14 வாசிக்கும் போது அந்த வெளிச்சத்தினால், அதற்குள்ளே வெளிச்சம் இருக்கிறது, அந்த வெளிச்சத்தின் மூலமாக அநேக பழங்கள் உருவாக்கப்படுகிறது என்று வேதம் சொல்லுகிறது. व्यवस्था 33:40 में हम देख सकते हैं. 33:14 में लिखा गया है कि सूर्य और चंद्रमा की रोशनी के द्वारा ही सारे जो फल हैं वो पक जाते हैं. சூரியன் பக்குவப்படுத்தும் அருமையான கனிகளினாலும் சந்திரன் பக்குவப்படுத்தும் அருமையான பலன்களினாலும் என்று அங்கே ஒரு வார்த்தை உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. वहां पर एक बात इस तरीके से वचन कहा गया है, और सूर्य के पकाए हुए अनमोल फल और जो अनमोल पदार्थ मौसम के उगाए उगते हैं. அப்படி என்றால் அதனுடைய அந்த வெளிச்சம், அதே போல ரட்சிக்கப்படுகிற நாம் எல்லாரும், நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிற நாம் எல்லாரும் சூரியனை போல சந்திரனை போல நட்சத்திரங்களை போல என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். हम जो उद्धार पाए हुए लोग हैं, आप ये जान लेना है कि हम सूर्य, चंद्रमा और तारागण की रोशनी के समान हैं. நம் மூலமாக மற்றவர்கள் அதாவது நீதிக்குட்படும்படியாக, தேவனுடைய வழிக்கு வரும்படியாக, தேவனுடைய ராஜ்யத்திற்காக ஆயத்தமாகும்படியாக நாம் மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய காணப்பட வேண்டும். हमारे द्वारा धार्मिकता का काम और परमेश्वर के राज्य के लिए, उनके परमेश्वर के राज्य के लिए बहुत से नए लोगों को हमारे द्वारा रास्ता दिखाया जाना आवश्यक है. பாருங்க, நாகமான் அவன் ஒரு குஷ்டரோகி, அவன் குஷ்டரோகத்திலே மரித்திருந்திருப்பான். ஆனால் ஒரு சிறிய பெண், அந்த அதாவது அடிமையாய் கொண்டு போகப்பட்ட இல்லாவற்றில் அந்த வேலை செய்த ஒரு சிறிய பெண் அந்த சத்தியம் சொன்னபடியினால்தான் அந்த நாகமான், அந்த குஷ்டரோகி நாகமான்
சிறு பிள்ளையை போல மாற்றப்பட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. जो नामान था वो कोढ़ से ग्रस्त था, उसके घर में एक छोटी लड़की वहां पर नौकरानी के तौर पर काम करती थी. उस दासी के द्वारा वचन कहने के जरिए नामान राजा का जो कुष्ठ रोग था वो पूरा का पूरा चला गया और उसका शरीर बिल्कुल एक छोटे बच्चे के समान हो गया. பாருங்க, அந்த சின்ன பெண் அன்றைக்கு அதாவது அந்த சத்தியத்தை சொல்லாவிட்டால், நீ இந்த இடத்திலே போனால் விடுதலை கிடைக்கும் என்று சொல்லாவிட்டால், நிச்சயமாக நாகமான் குஷ்டரோகத்தோடு தான் அவன் சாவுக்குள்ளே காணப்பட்டிருப்பான். यदि वो छोटी लड़की यदि उसको राजा को उस दिन सच्चाई ना बताती तो नामान को उसी कुष्ठ रोग में मरना पड़ता. பாருங்க, அவன் பெரிய மனுஷனா இருந்தாலும் அந்த ஒரு சிறிய பெண் சொன்ன சத்தியத்தினாலே அவனுடைய மாம்சம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் 2 Kings chapter 5 வாசிக்கும் போது அவனுடைய மாம்சம் மாறி சிறு பிள்ளையை போல மாறிட்டென்று வேதம் சொல்லுகிறது. वो बड़ा एक व्यक्ति था, लेकिन वो छोटी बच्ची के द्वारा वचन कहे जाने के द्वारा आप दूसरे राजा 5वें अध्याय में पढ़ सकते हैं कि उसका जो शरीर है पूरा एक बालक के समान नया हो गया. அதுபடினாலே நம் மூலமாக நமக்கு கிடைத்த சத்தியத்தை, நமக்கு கிடைத்த அந்த மகிமையின் சுவிசேஷத்தை நாம் மற்றவர்களுக்கு சொல்லும்படியாக நாம் கடனாளிகள். நாம் அதற்காக நாம் பிரயாசப்பட வேண்டும். हमको जो उपदेश मिला है, हमको जो उद्धार मिला है, आगे आने वालों में दिनों में हम दूसरों को वो बताने वाले होकर बन जाएं. நாம் சொல்லும்போதுதான் நாம் தேவனுடைய மகிமையான சுவிசேஷத்தை, அதாவது விடுதலின் சுவிசேஷத்தை, அந்த மகிமையான சுவிசேஷத்தை ஆண்டவர் ஜனங்களுக்கு சொல்லும்போது பரலோகத்தின் தேவன் இன்னும் நமக்கு தேவன் தரக்குறை காணப்படுவார். जब महिमा का उपदेश, जो उद्धार का उपदेश जब हम लोगों को बताएंगे तो महान परमेश्वर और भी नई नई आत्माओं को छुटकारा देगा और हमारे मध्य में लेके आएगा. அதான் நீங்கள் தானியேலிலே வாசிக்கும் போது அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் வானமண்டலத்திலே இருக்கிற நட்சத்திரங்களைப் போல பிரகாசிப்பார்கள் என்று தானியேலிலே வாசிக்கிறோம். दानियल में जिस प्रकार हम पढ़ते हैं, जो धार्मिकता के काम करते हैं वो धर्मिकता काम नहीं, अनेकरे நீதிக்குட்படுத்துகிறவர்கள் धार्मिक रास्ता में लेके जाने वाला, जो अनेक लोगों को धार्मिकता के रास्ते में लेके जाने वाला, वो सूर्य और चंद्रमा की रोशनी के समान चमकेगा. சந்திரமான் சொல்லல, அதாவது நட்சத்திரங்களைப் போல பிரகாசிப்பார்கள். वो तारों के समान चमकेगा करके कहा गया है. அவருங்க நம்ம எத்தனை பேர் இங்கே எத்தனையோ பேர் ஆயத்தப்படுத்துகிறார்கள். அவங்க எல்லாம் ஒரு நாள் அதாவது நட்சத்திரங்களைப் போல ஆண்டவர் ராஜ்யத்திலே அவர்கள் பிரகாசிக்குள்ளே காணப்படுவார்கள். कितने लोग जो तैयार होते हैं एक दिन परमेश्वर के राज्य में वो तारों के समान चमकेंगे. நாம் எத்தனை ஆத்துமாக்களுக்காக நாம் உதவி செய்கிறோமோ அவர்களுக்கு உண்மையாகவே நித்தியத்திலே ஒரு பெரிய பிரதிபலன் உண்டு என்று வேதம் சொல்லக்கூட காணப்படுகிறது. हम कितनी आत्माओं को के लिए का उपयोग में आते हैं, और उपयोग में आने की वजह से जो नित्यता में है आपके लिए बहुत बड़ा इनाम रखा गया है. நீங்கள் தானியேல் chapter 12 3 வாசிக்க சதா காலங்களிலும் அவர்கள் பிரகாசிப்பார்கள். சதா காலங்கள் அப்படி என்றால் கொஞ்ச நாள் அல்ல, அது ஆத்மாக்களை அதாவது சரியான பாதையிலே கொண்டு போகிறவர்கள் சதா காலங்களிலும் அந்த நித்தியத்திலே பிரகாசிக்குள்ளே காணப்படுவார்கள். दानियल 12 के 3 में लिखा है, तब सिखाने वालों की चमक आकाश मंडल की सी होगी, और जो बहुतों को धर्मी बनाते हैं वे सर्वदा तारों के समान प्रकाशमान रहेंगे. அதுபடினால் எல்லா கரங்களை ஏற்றி ஆத்மாக்களை ஆதாயப்படுத்தும்படியாக, ஆத்மாக்களை ஆண்டவருடைய சமூகத்திலே கொண்டிரும்படியாக, அந்த ராஜ்யத்திற்காக ஆயத்தமாக ஆகும்படியாக தேவன் எல்லாருக்கும் தேவன் கிருபை தரணும். அதற்கேற்ற பாரம் தரும்படியாக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமாக. परमेश्वर नई नई आत्माओं को तैयार करने के लिए, उनको परमेश्वर के राज्य के लिए लेके आने के लिए, तैयार करने के लिए हम सभी को एक बड़ा बोझ देना चाहिए. मिलकर हम तारीफ करेंगे. हालेलुया 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 हमें हालेलुया 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 हालेलुया. எத்தனை பேர் நாம் தேவனுடைய ஆவியின் அபிஷேகம் பெறக்கூட காணப்பட்டிருக்கிறோம்? எத்தனை பேர் அபிஷேகம் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்றிருக்கிறோம்? कितने लोग पवित्र आत्मा का जो अभिषेक है वो प्राप्त किए हुए हैं? எத்தனை பேர் நாம் தேவனிடத்தில் ரட்சிப்பை நாம் பெற்றிருக்கிறோம்? हम में से कितने लोग परमेश्वर का जो उद्धार है उसको पाए हुए हैं? கவனமாக, அதாவது நம்ம கவனமாக செய்ய வேண்டிய ஒரு வேலை உண்டு. நீங்க லூக் chapter 4:18 வாசிக்கும் போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பூமியில் இருந்த சமயத்திலே அந்த ஏசாயா அந்த புஸ்தகத்தை தன்னுடைய கையிலே வாங்கி முதலாவது படித்தது, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், எதற்காக இருக்கிறார் என்று அங்கே கீழே சொல்லப்பட்டிருக்கிறது. हम सभी के लिए एक जो कार्य है वो सौंपा गया है. प्रभु यीशु मसीह जब इस पृथ्वी पर थे तो लूका रचित 4 अध्याय में हम देख सकते हैं उसका 18 वचन. वहां पर प्रभु यीशु मसीह ने अपने हाथ में यशायाह की पुस्तक ली और उसमें से पढ़ा, प्रभु का आत्मा मुझ पर है, और जो काम वहां पर लिखे हैं उन्होंने बताए. நீங்கள் ஈட்டிலே வாசிக்கும் போது கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார்,
தரித்திரருக்கு சுவிசேஷம் அறிவிக்கும்படியாக என்று முதலாய் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. प्रभु यीशु मसीह ने सबसे पहले वहां पर पढ़ा कि प्रभु का आत्मा मुझ पर है, इसलिए कि उसने कंगालों को सुसमाचार सुनाने के लिए मेरा अभिषेक किया है. நம்முடைய அபிஷேகம் நமக்கு மாத்திரமல்ல, மற்றவர்களுக்கும் சுவிசேஷம் அறிவிக்கும்படியாக, நறுங்குண்டு வேதனையோடு கஷ்டத்தோடு இருக்கிறவர்களுக்கு ஆறுதல் சொல்லும்படியாக, விடுதலை கொடுக்கும்படியாக தான் தேவன் நம்மளை ஒவ்வொருவரையும் அபிஷேகம் பண்ணக்கூடிய காணப்படுகிறார். हमारा अभिषेक केवल हमारे लिए नहीं है, लेकिन जो दर्द में है, कष्ट में है, मुसीबत में है, उनको शांति देने के लिए, परमेश्वर के सुसमाचार बताने के लिए परमेश्वर ने हमको जो है अभिषेक दिया है. நம்முடைய அபிஷேகம் நமக்குள் இருக்கும் என்றால் மற்றவர்களுக்கு நாம் அதாவது உதவியாக இல்லை என்றால் உண்மையாகவே தேவன் நம்மளை அபிஷேகம் பண்ணது அது தேவன் दुखपड़க்கூடிய காணப்படுவார். यदि परमेश्वर का अभिषेक हमको मिला है, परमेश्वर का आत्मा हमारे अंदर है, यदि हम दूसरों को सुसमाचार नहीं बताते, उनके लिए शांति का कारण नहीं है, तो परमेश्वर हमारे द्वारा जो है अप्रसन्न होता है. இது வெறும் ஊழியக்காரங்களுடைய வேலை அல்ல. எத்தனை பேர் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோமோ மற்றவர்களுக்கு ஆண்டவரை குறித்து, தேவனை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய வருகை குறித்து, நித்தியத்தை குறித்து எல்லாவற்றையும் குறித்து சொல்லக்கூடிய காணப்பட வேண்டும். ये केवल सेवक लोगों का काम नहीं है, लेकिन हम हर एक लोग जो परमेश्वर का अभिषेक प्राप्त किए हुए हैं, हम हर एक का काम है कि हम हर एक को परमेश्वर के राज्य के बारे में बताएं, नित्यता के बारे में बताएं, आने वाले समय के बारे में उनको बताएं. ஜனங்களுக்கு தெரியாது அதாவது நித்தியம் என்ன என்றோ, நரகம் என்ன என்றோ, பரலோகம் என்ன என்றோ, ஜட்ஜ்மெண்ட் என்ன என்றோ ஜனங்கள் தெரியாமல் காணப்படுகிறார்கள். ஆனால் நமக்கு தேவன் ஆவியின் மூலமாக, பரிசுத்தவான்கள் மூலமாக, உபதேசத்தின் மூலமாக அதை அறிந்து கொள்ளும்படியாக நமக்கு நல்ல ஒரு பாக்கியம் தேவன் கொடுத்திருக்கிறார். लोगों को नहीं मालूम कि नरक क्या है और परमेश्वर का जो राज्य है वो क्या है. परमेश्वर के राज्य के बारे में उनको कोई भी जानकारी नहीं है, लेकिन हम जिन्हें अच्छा उपदेश मिला है, संतों की संगति है, हमने परमेश्वर का पवित्र आत्मा का अभिषेक पाया है, हम सभी लोगों को वो सौभाग्य दिया है कि हम दूसरे लोगों को भी सुसमाचार सुनाएं. இயேசு பூமியில் இருக்கும்போது அந்த வேலையை செய்தார் என்றால் நாம் அதற்கு கடனாளிகள். அதாவது நாமும் நம்மளால் முடிந்த அளவு ஆத்மாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்ள கர்த்தர் உதவி செய்ய வேண்டும். जैसे प्रभु यीशु मसीह इस संसार में जीवन बिताते समय नई नई आत्माओं को अपने ओर ले आए और उनको सुसमाचार सुनाया, वैसे ही हम प्रभु यीशु मसीह के कदमों पर चलते हैं तो हमारा भी ये कर्तव्य है कि हम नई नई आत्माओं को सुसमाचार सुनाएं और प्रभु के राज्य के लिए उनको तैयार करें. பரலோகம் சந்தோஷப்படுகிறன்னு சொல்கிறது இந்த கிரியைகள் மூலமாக, இந்த வேலையின் மூலம்தான் பரலோகமும் தேவதூதர்களும் சந்தோஷப்படக்கூடிய காணப்படுகிறார்கள். स्वर्ग और उसके दूत लोग जो प्रसन्न होते हैं, ऐसा कहा गया है, वो इन्हीं कामों की वजह से जो हम करते हैं, स्वर्ग जो है प्रसन्न होता है. ஒரு மனுஷன் அதாவது அவன் ரட்சிக்கப்படுவானால், இல்லாவிட்டால் ஒரு மனுஷன் அவன் தன்னுடைய அதாவது அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது லூக் சாப்டர் 15 வாசிக்கும் போது, ஒரு பாவி மனம் திரும்புவானால், அப்படி என்றால் முழு பரலோகமும் முழு அதாவது தேவ தூதர்களும் எல்லாரும் சந்தோஷப்படுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. लूका 15 अध्याय में हम पढ़ सकते हैं कि एक पापी यदि उद्धार पाए तो पूरा स्वर्गराज जो है खुशी मनाता है, ऐसा परमेश्वर का पवित्र शास्त्र कहता है. பரலோகம் எப்போது சந்தோஷப்படுகிறது என்றால் ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படும் போது, ஒரு மனுஷன் நல்ல பாதையிலே போகும்போது பரலோகத்திலே பெரிய ஆனந்தம் உண்டாக்குறை காணப்படுகிறது. एक मनुष्य उद्धार पाकर सही मार्ग में जब वो आगे जाता है, तब ही जाकर स्वर्गराज जो है खुशी मनाता है. பிரியமானபடினால நாம் செய்கிற கிரியை தேவனுக்கு முன்பாக அது பெரிய சந்தோஷம் உண்டாக்கக்கூடிய கிரியாய் கர்த்தர் இந்த ஆட்கள் செய்ய வேண்டும். ஆனபடினாலே अनेक आत्माக்களை ஆதாயப்படுத்திக் கொள்ள கர்த்தர் நமக்கு எல்லாருக்கும் உதவி செய்யணும். கை கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமாக. हम जो काम करते हैं उससे हमारा परमेश्वर का राज्य जो है खुश होना चाहिए, स्वर्ग राज्य जो है प्रसन्न होना चाहिए और हमारे द्वारा बहुत से नई आत्माओं को हम बचाकर स्वर्ग राज्य के लिए तैयार करना चाहिए. मिलकर हम तारीफ करेंगे. हालेलुया 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 हालेलुया. அதாவது நம்முடைய இந்த கன்வென்ஷன், டெல்லி கன்வென்ஷனில் நம்ம எல்லாரும் அதாவது ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுத்துருக்குறோம். அதில் இந்த நீங்கள் என்னென்ன டியூட்டின்னு சொல்லி நீங்கள் அதில் டிக் பண்ணியிருக்கிறீர்கள். आप सभी ने दिल्ली कन्वेंशन में जो जो ड्यूटीज हैं, जो काम के काम हैं, उनमें जो आपको लिस्ट दिया गया था, उसमें से आपने जो जो ड्यूटी आपने चुनी है, நீங்கள் அதாவது அந்த நாள் நீங்கள் போய் அந்த டியூட்டியை நீங்கள் செய்ய வேண்டும். उस दिन वो ड्यूटी जो आपने चुना है, उस दिन जाके वो ड्यूटी को वहां पे करना आवश्यक है. எப்போதும் இருக்கிறது போல வழக்கமாக முன்பெல்லாம் இந்த நாள் இந்தந்த சபைகள் அதாவது கிச்சன் டியூட்டி என்று ஒரு உண்டு. ஆனால் இந்த வருஷம் அப்படி இல்லை. அப்படினால்தான்
அந்த ஃபார்ம் முதலாவது கொடுக்கப்பட்டது. पहले की तरह सभी को मालूम होता था कि इस दिन इस जगह का जो किचन का ड्यूटी है वैसे इस बार नहीं है, आपको फॉर्म में दिया गया था, आपने फॉर्म में यदि लिखा है तो उन लोगों को ड्यूटी का मौका दिया जाएगा. அதே போல ஃபாஸ்டிங் பிரேயர் நமக்கு சாட்டர்டே காலையிலே 24 hours, அதாவது சாட்டர்டே மார்னிங் 6 இருந்து சண்டே அதாவது ஆஃப்டர்நூன் நெக்ஸ்ட் டே காலையிலே 6 மணி வரையிலும். शनिवार सुबह 6 बजे से हमारे लिए उपवास की प्रार्थना होगी, जो कि लगातार चलने वाली उपवास की प्रार्थना है, जो रविवार को समाप्त होगी. நம்முடைய நோய்டா சபையுடைய நாள் சாட்டர்டே மார்னிங் 6 o'clock இருந்து ஆரம்பிக்கும். हमारे लिए जो समय दिया गया है नोएडा कलीसिया के लिए शनिवार सुबह 6 बजे से लिए हमारे लिए उपवास की प्रार्थना के लिए समय दिया गया है. நெக்ஸ்ட் அதாவது நீங்கள் கன்வென்ஷனில் யாராவது புதிய பேப்டிசம் எடுக்கும்படியாக நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள். நீங்கள் அருமையான சமயம், அதாவது தேவன் ஒரு நல்ல வழியை தேவன் உண்டாக்கி இருக்கிறார். ஆனபடியினால நீங்கள் எத்தனை பேர் அதாவது பேப்டிசம் எடுக்க வேண்டும் என்று தீர்மானித்திருக்கிறீர்களோ கன்வென்ஷனில் எடுத்துக்கொள்ளும்படியாக அதற்கு நல்ல வழிகள் காணப்படுகிறது. आप लोगों से बहुत लोगों ने निवेदन किया और ये आग्रह जताया और आपने ये माना है कि आप जो है परमेश्वर का जो बपतिस्मा है उसको लेने का आग्रह जताते हैं. जिन्होंने भी निवेदन किया है, ये बहुत ही सुंदर समय दिया गया है. कृपया सही समय पर जाकर बपतिस्मा आप ले सकते हैं. நெக்ஸ்ட் அதாவது நெக்ஸ்ட் வீக் இங்கே எந்த மீட்டிங் ஒன்றும் காணப்படாது. अगले जो रविवार को यहाँ पर अगले हफ्ते पूरे यहाँ पर कोई भी आराधना नहीं होगी. அது மாத்திரமல்ல, இன்னொரு அடுத்தாக நம்ம கிச்சன் டியூட்டி, நம்முடைய நோய்டா சபையில் எல்லா ஃபேமிலியும் கஷ்டப்படுகிறார்கள். எல்லாம் கரங்களை உயர்த்தி எல்லாரையும் கத்தரை ஆசீர்வதிக்க வேண்டும். பிள்ளைகள் எல்லாம் ஆசீர்வதிக்க வேண்டும், குடும்பங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்க வேண்டும். அதற்காக கத்தரை ஸ்தோத்திரிப்போமாக. हमारे नोएडा कलीसिया बहुत ही कष्ट उठा रहे हैं. उन सभी बच्चे, सभी परिवार और सारी परिवारों को परमेश्वर जो है आशीष करना चाहिए. मिलकर हाथ उठाकर तारीफ करेंगे. हालेलुया 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 ஆமென் ஹalleluya. அதே போல சில சமயங்களில் அதாவது நம்ம 5 குரூப்பாக போட்டிருக்கிறோம், சமயம் இல்லை, நம்ம அதாவது 5 குரூப்பாக போட்டிருக்கிறோம். சில சமயங்களில் அந்த சில குரூப் ரொம்ப வீக்காக இருக்கிறபடினாலே தான் நாங்கள் சிலவங்களுடைய அவங்க தெரிஞ்சவங்கள் ஆனபடியினால்தான் அவங்க ரொம்ப உதவி செய்வார்கள்ங்கிற அந்த விசுவாசத்தோடு கூட தான் பேர் நாங்கள் மாற்றி போட்டிருக்கிறோம். और 5 ग्रुप है, उस नाम बताने के लिए समय नहीं है, लेकिन मतलब उसमें जो ग्रुप में नाम अभी चेंज किया गया है उसका कारण यह है कि दूसरे लोग मदद कर पाए. அது சிலவங்களுக்கு நாங்கள் பெயர் மாற்றி இருக்கிறோம். அவங்க உதவி செய்வான்கிற ஒரு பெரிய நம்பிக்கையோடு தான், அதாவது ஒரு அவங்க ஏன்னா அவங்க ஆனபடினால்தான் அந்த குரூப் 2-3 பேர் நாங்கள் பேர் மாற்றி இருக்கிறோம். और वो लोग मदद करना चाहते हैं, बहुत ही आशा रखते हैं, इसलिए उनका जो नाम है वो इधर उधर बदली किया गया है. அதுக்கு தப்பா நினைக்க வேண்டாம். நம்ம அதாவது அந்த நல்ல ஒரு எண்ணத்தோடு தான் நாங்கள் செய்திருக்கிறோம். उसको आप गलत रीति से ना लें, अच्छी रीति से लें, क्योंकि वो बहुत सही रीति से किया गया है. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर पवित्र नाम की तारीफ होवे. இந்த அதாவது புதிய மாதத்தினுடைய வாக்குத்தத்தம் என்ன என்பதை எல்லாருக்கும் நான் தெரியும் என்று நினைக்கிறேன். हमारे नए महीने के जो वायदा है, मैं ये समझता हूँ कि हम हर एक को उसके बारे में मालूम है. நான் முதல்ல வாக்குத்தத்தத்தை சொல்லுகிறேன், அதுக்கு பிற்பாடு ஆண்டவருடைய வசனத்தை தியானிக்குள்ளே காணப்படலாம். मैं परमेश्वर का जो वायदा है इस महीने के लिए वो बोलूंगा, उसके बाद हम वचन की ओर बढ़ेंगे. நீங்கள் ஆகாய் சாப்டர் 2:9 ஆகாய் சாப்டர் 2:9 அதாவது முந்தின ஆலயத்தினுடைய மகிமையை பார்க்கலும் இந்த பிந்தின ஆலயத்தினுடைய மகிமை பெரிதாயிருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இவ்விடத்திலே நான் சமாதானத்தை கட்டளையிடுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், உரைக்கிறார் என்று சொல் என்றார் எனக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. हागाई चैप्टर 2:9 2:9 படிங்க. इस भवन की पिछली महिमा और इसकी पहली महिमा से बड़ी होगी. सेनाओं के यहोवा का यही वचन है, और इस स्थान में मैं शांति दूंगा. सेनाओं के यहोवा की यही वाणी है. அதாவது இந்த புதிய மாதத்தினுடைய வாக்குத்தத்தம் பிந்தின நாட்களை விடுவோம், பிந்தின ஆலயத்தினுடைய மகிமையை விடுவோம், அதாவது முந்தின ஆலயத்தினுடைய மகிமையை விடவும் இந்த பிந்தின ஆலயத்தினுடைய மகிமை பெரிதா இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. इस महीने का जो वायदे का वचन परमेश्वर नाम से दिया है वो ये है, इस भवन की पिछली महिमा इसकी पहली महिमा से बड़ी होगी करके परमेश्वर ने वचन दिया है. அப்படி என்றால் தேவன் நம்முடைய ஜீவியத்தை இன்னும் மகிமைப்படுத்தும்படியாக, இன்னும் நம்முடைய ஜீவியத்தில் ஏதோ நன்மை செய்யும்படியாக, கிரியை செய்யும்படியாக தேவன் தைரியப்படுத்தக்கூடிய காணப்படுகிறார். परमेश्वर और भी भलाइयों को काम करने के लिए और भी महिमा देने के लिए परमेश्वर हमको प्रोत्साहित करता है. தேவன் சொல்வார் என்றால் நிச்சயமாகவே
பிந்தின நாட்களுடைய ஆவிக்குரிய ஜீவத்தை விடவும் இனி வரப்போற நாட்களிலே ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். यदि परमेश्वर ने आपसे वायदा किया है तो आपको विश्वास करना चाहिए कि आपकी पिछले दिनों की आत्मिक स्थिति से ज्यादा बढ़कर आगे आने वाले समय में आपकी आत्मिक स्थिति होगी. நிச்சயமாகவே அவருடைய வாக்குத்தத்தன்படி தேவன் தாமே இனி வரும் நாட்களை கர்த்தர் ஆவிக்குரிய விதமாக எல்லாரையும் கர்த்தர் தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமாக. आगे आने वाले दिनों में परमेश्वर के वायदे के अनुसार हर एक को परमेश्वर अपने वायदे के अनुसार महिमा रूपी स्वरूप से परमेश्वर आशीष करने के लिए आइए मिलकर हम तारीफ करेंगे. हालेलुया 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 ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த காலையிலே தியானத்திற்காக அதாவது நாம் எல்லாரும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் எல்லாரும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக அவருடைய சமூகத்திலே ராஜ்யத்திலே காணப்பட வேண்டும். हमारे सुबह आज ध्यान के लिए हम सभी लोग बुलाए गए हैं, हम सभी लोग चुने गए हैं परमेश्वर के राज्य के लिए. தேவன் நம்மளை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக தேவன் அவளை நம்ம அழைக்குள்ளே காணப்பட்டிருக்கிறார். परमेश्वर ने हम सभी को राजा और याजक होकर बुलाया है. சாதாரணமாக அல்ல. நீங்கள் ரெவலேஷன் சாப்டர் 1:6 வாசிக்கிறது போல நம்மளை தேவன் நம்மேல் அன்பு வைத்து நம்மளை தேவன் ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக தேவன் மாற்றி இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. प्रकाशित वाक्य पहला अध्याय उसका 6वां वचन, और परमेश्वर ने हमको राजा और याजक होकर यहाँ पर बुलाया है. பெரிய நோக்கம். உலக தோற்றத்திற்கு முன்பாகவே இது தேவனுடைய மனதில் இருந்தபடியினால் தான் தேவன் நம்மளை வெளியேறப்பட்ட இந்த ராஜ்யத்திற்காக அழைக்குள்ளே காணப்பட்டிருக்கிறார். जगत की उत्पत्ति से पहले परमेश्वर ने हमको चुना, हमसे प्रेम किया, इसलिए इस राज्य के लिए अलग किया. நாம் வெறும் அழைக்கப்பட்டவர்களாக மாத்திரமல்ல, அந்த தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டத்திலே நாம் காணப்படும்படியாக அதற்கு என்னென்ன தகுதிகள் வேண்டும் என்பதை வசனங்கள் மூலமாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். केवल बुलाए हुए ही नहीं, लेकिन चुने हुए बनने के लिए कौन कौन सी हमारे अंदर जो चीजें हैं वो मौजूद होनी चाहिए, उसके बारे में हम ध्यान करेंगे. நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன், ஆனபடியினால் ஆண்டவர் ராஜ்யத்துக்குள்ளே நான் பிரவேசிக்க முடியும் என்று அப்படி நாம் உதாசீனமாக நாம் ஜீவிக்க வேண்டாம். मैं बुलाया गया हूँ, मैं परमेश्वर के राज्य में जाऊंगा, इस तरीके से उदासी के जीवन हम ना बिताएं. நாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட வேண்டுமானால் அதற்கு சில தகுதிகள் இருக்கிறது. அந்த தகுதிகள் நம்முடைய ஜீவியத்திலே நாம் உண்டாக்கி கொள்ளும் போது அந்த தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டத்திலே நாமும் காணப்படக்கூட காணப்படுவோம். परमेश्वर के लिए चुने हुए की गिनती में आने के लिए, उस चुनावट में आने के लिए हमारे अंदर कुछ ना कुछ योग्यता होनी जरूरी है. நீங்கள் மேத்யூ சாப்டர் 22 வாசிக்கும் போது அந்த மனுஷன் அழைக்கப்பட்டவன் தான். ஆனால் அழைக்கப்பட்ட மனுஷனா இருந்தாலும் அவன் அந்த கல்யாண வஸ்திரம் இல்லாதபடியினால் அந்த தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டத்திலே அவன் இல்லாமல் போக்குவரத்தை காணப்படுகிறான். मत्ती 22वें अध्याय में जिस प्रकार हम पढ़ते हैं, वो मनुष्य शादी में बुलाया तो गया था, लेकिन उसके पास शादी के जो वस्त्र हैं, इसलिए उसको अंदर प्रवेश नहीं मिल पाया. அப்படி என்றால் தேவன் விரும்புகிற அந்த ஜீவியம், அந்த ஆவிக்குரிய வஸ்திரங்கள் அவனுடைய ஜீவியத்திலே அவன் சம்பாதித்துக் கொள்ளவில்லை. परमेश्वर जो चाहता है वो आत्मिक जो महिमा रूपी जो वस्त्र हैं उसने अपने जीवन में नहीं कमाए. அவன் அந்த வெளியேறப்பட்ட வரிக்காக, அந்த மகிமைக்காக, அந்த கல்யாண விருந்திற்காக அவன் தேவனால் அழைக்கப்பட்டவன் தான். ஆனாலும் தகுதியற்றவனாக போக்குவரை காணப்பட்டிருந்தான். उस शादी के दिन के लिए उसको बुलाया तो गया था, लेकिन उसके पास वस्त्र ना होने के कारण उसको चुना ना गया. இந்த காலவெளியிலே தேவன் வசனங்கள் மூலமாக நம்மோடு இடைபடுகிறார் என்றால் ஒரு காரியம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அந்த அழைக்கப்பட்ட அந்த மனுஷனை போல நாம் ஏமாந்து போகாதபடிக்கு, இல்லாவற்றால் தண்டனையை பெற்றுக்கொள்ளாதபடிக்கு நாம் அந்த தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டத்திலே அந்த தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டத்திலே காணப்படும்படியாக நம்முடைய ஜீவியத்தை நாம் ஆயத்தப்படுத்தும்படியாக இந்த காலவெளி ஒப்புக் கொடுக்க வேண்டும். यदि वस्त्रों के बारे में परमेश्वर हमसे बात करता है तो आप ये जान लें, उस अभागे मनुष्य के अनुसार जो बुलाया तो गया था, लेकिन उसके पास वस्त्र ना होने की वजह से उसके चुने हुए लोगों की गिनती में ना लिया गया, वैसे हम होकर ना बने. இந்த காலவெளியிலே பிரியமானவர்களே, தேவன் இரக்கமுள்ளவர் தான், அன்புள்ளவர் தான், நமக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறார், எல்லாம் இருக்கிறது. ஆனாலும் ஒரு காரியம் விளங்கிக் கொள்ள வேண்டும். வசனம் சொல்லுகிறது, அவர் பட்சிக்கிற அக்னி என்று வேதம் சொல்லுகிறது. परमेश्वर ने हमसे प्रेम किया और हमको बुलाया, वो सब कुछ है, लेकिन यदि वचन के आप अधीन ना हो तो वचन को आप जान ले कि वो भस्म करने वाला जो अग्नि है. அப்படி என்றால் அவர் பட்சிக்கிற அக்னி. அப்படி என்றால் நமக்கு தேவன் கிருபையை கொடுக்கிறார், சத்தியம் கொடுக்கிறார், நம்மளை மாற்றிக்கொள்ளும்படியாக
ஆயத்தமாகும்படியாக எல்லாவற்றையும் தேவன் செய்யக்கூட காணப்படுகிறார். परमेश्वर हमको अनुग्रह देता है, सच्चाई देता है, तैयार होने के लिए सारी बातों को परमेश्वर हमारे लिए तैयार करके देता है. இந்த காலைவேளை இந்த ஒருவேளை நீ வஸ்திரம் இல்லாதபடி, ஆவிக்குரிய வஸ்திரங்கள் தரிக்காதபடி, ஆவிக்குரிய வஸ்திரங்கள் இழந்த நிலவரத்திலே நிர்வாணமான ஆவிக்குரிய நிர்வாணமான அனுபவத்தில் இருக்கிறாய் என்றால் தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டத்திலே இல்லாமல் போக்குறை காணப்படுவாய். यदि आप ऐसी स्थिति में हैं जहां पर अपने आत्मिक वस्त्रों को खो दिया है, तो आप ये जान लें बहुत ही खराब स्थिति में आप इस समय हैं. பிரியமானவர்களே, இந்த காலைவேளை ஆவிக்குரிய வஸ்திரங்கள் நாம் தரித்தவர்களாக அந்த கல்யாண விருந்தால் தேவனுக்கு முன்பாக நிற்கும்படியாக ஆவிக்குரிய வஸ்திரங்கள் தரித்தவர்களாக நம்முடைய ஜீவியத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும். उस दिन परमेश्वर के सम्मुख में उसके सामने खड़े होने के लिए आत्मिक वस्त्रों को आपको धारण करना जरूरी है, ये आप बात जान ले. ஆவிக்குரிய வஸ்திரம் இல்லை என்றால் வசனம் சொல்லுகிறது, ரெவலேஷன் சாப்டர் 3 வாசிக்கும் போது அவலட்சணம், அப்படி என்றால் தேவனுடைய பார்வையிலே அவன் அருவருக்கப்பட்ட மனுஷன் என்று வேதம் சொல்லுகிறது. यदि परमेश्वर के वचन में प्रकाश 3 अध्याय में लिखा गया है, यदि उसने महिमा आत्मिक वस्त्र नहीं पहने हुए तो वो बहुत ही अभागा मनुष्य है. அப்படி என்றால் தேவனுடைய பார்வையிலே ஒரு மனுஷன் ஆவிக்குரிய வஸ்திரங்கள் இல்லை என்றால் அவன் தேவனுடைய பார்வையிலே அவலட்சணமான அருவருப்பான மனுஷன் தான் வேதம் சொல்லுகிறது. परमेश्वर के वचन में कहा गया, यदि किसी मनुष्य ने आत्मिक वस्त्र यदि नहीं धारण किए हुए तो परमेश्वर के मनुष्य में बहुत ही निलक्षण और बहुत ही अभागा मनुष्य है. ஏனென்றால் லவோதிக்கேயா சபையுடைய நிலவரம் வஸ்திரமில்லாத நிலவரம் தான் லவோதிக்கேயா சபையிலே காணப்படுகிறது. जो लवोदिया कलीसिया था उसका स्थिति ऐसा था कि उन्होंने वस्त्र धारण नहीं किए हुए. ஆனபடியால் ஆண்டவர் சொல்கிறார், உன்னுடைய அவலட்சணம் மாறும்படியாக, உன்னுடைய நிர்வாணம் மாறும்படியாக, நிர்வாணமாகி அவலட்சணம் மாறும்படியாக நீ என்னிடத்திலே வஸ்திரங்களை பெற்றுக்கொள் என்று ஆண்டவர் சொல்லக்கூட காணப்படுகிறார். परमेश्वर कहता है कि तेरा जो गुनगुनापन है, ठंडापन है, जिसको हटने के लिए इस वस्त्र को तू धारण कर ले, परमेश्वर उनसे कहता है. வெண் வஸ்திரம், அப்படி என்றால் தேவனிடத்திலே வெளியேறப்பட்ட ஆவிக்குரிய வஸ்திரங்கள் தேவனிடத்திலே காணப்படுகிறது. परमेश्वर के पास आत्मिक वस्त्र जो है वो मौजूद हैं. ஆனபடியால் நாட்களில் என்னென்ன வஸ்திரங்கள் இழந்திருக்கிறோமோ, என்னென்ன காரியங்கள் நம்முடைய ஜீவியத்திலே ஆவிக்குரிய அனுபவங்கள் நஷ்டமாயிருக்கிறதோ, அந்த தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த அனுபவத்திலே காணப்படும்படியாக அந்த அனுபவங்களை ஆண்டவரிடத்திலே கேட்டு ஜெபத்தின் மூலமாக உபவாசத்தின் மூலமாக கேட்டு நாம் பெறக்கூட காணப்பட வேண்டும். आप ये जांच कर देख लें कि आपके जीवन में कौन कौन से वस्त्र हैं जो आपने नष्ट कर दिए. उन आत्मिक वस्त्रों को दोबारा पाने के लिए आप प्रार्थना करें, आप उपवास करके प्रार्थना करें और परमेश्वर से उन वस्त्रों को दोबारा पालें. சில சமயங்களிலே அந்த துதியின் வஸ்திரத்தை நாம் கலைந்து போக்கூட காணப்பட்டிருக்கிறோம். कई समय में स्तुति के जो वस्त्र है उसको हमने नष्ट कर दिया होगा. ரட்சிப்பின் அந்த சால்வை நம்முடைய ஜீவியத்திலிருந்து கலைந்து இருக்கிறோம். जो उद्धार का जो वस्त्र है वो हमने अपने जीवन से नष्ट कर दिया होगा. வைராக்கியத்தினுடைய சால்வை நம்முடைய ஜீவியத்தில் நஷ்டமாக்கி இருக்கிறோம். परमेश्वर के लिए जो जलन रखते हैं वो जो वस्त्र है हमने अपने जीवन से नष्ट कर दिया होगा. சுத்தம் பிரகாசமான அந்த மெல்லிய வஸ்திரம், அதாவது பரிசுத்தவான்களுடைய நீதி, அந்த அனுபவத்தை நம்முடைய ஜீவியத்திலிருந்து நாம் நஷ்டமாக்கி இருக்கிறோம். जो पवित्र लोगों का जो पवित्रता का जो वस्त्र है अपने जीवन से आपने नष्ट कर दिया होगा. பிரியமானவர்களே, இந்த அனுபவங்களை நாம் அந்த தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டத்திலே காணப்படும்படியாக இழந்து போன அந்த வைராக்கியத்தின் சால்வை, துதியினுடை, இதெல்லாவற்றையும் திரும்பவும் நம்முடைய ஜீவியத்திலே, நம்முடைய ஆவியிலே, நம்முடைய ஜீவியத்திலே கொண்டு வர வேண்டும். और उस चुने हुए झुंड में पाए जाने के लिए जो जो वस्त्र आपने खो दिए हैं, उनको स्तुति का वस्त्र हो या दूसरे वस्त्रों को यदि आपने नष्ट कर दिया है, परमेश्वर से आप उसे दोबारा पालें. தேவனுக்கு முன்பாக நாம் நிர்வாணமாக ஒருபோது நிற்க முடியாது. தேவன் நிர்வாணத்தை பார்க்கிற தேவன் இல்லை என்பதை அறிய வேண்டும். आपके नंगेपन को परमेश्वर कभी नहीं देखेगा. आपके पास यदि वस्त्र नहीं है तो नंगेपन को परमेश्वर तिरस्कार करता है, वो नहीं देखता. ஆவிக்குரிய அனுபவங்கள் இல்லாத மனுஷன் ஆண்டவர் பார்வையிலே அவன் நிர்வாணமானவன், மிகவும் அவலட்சணமானவன் என்று வேதம் சொல்லுகிறது. यदि किसी के पास आत्मिक वरदान नहीं है, आत्मिक வரதான் கிடையாது, ஆவிக்குரிய வஸ்திரம், आत्मिक वस्त्र नहीं है, तो परमेश्वर की हजूरी में, परमेश्वर के सामने बहुत ही उसका जो अभागापन है. ஆனபடியால் தான் ஆதாம் ஏவாள் தங்களுடைய மகிமையின் வஸ்திரங்களை அவர்கள் இழந்தபோது அந்த அதாவது மிருகத்தை கொண்டு தோலுடைய உண்டாக்கி தேவனே கொண்டு அவளை மூடக்குழை, அதாவது உடுத்தக்குழை காணப்பட்டிருந்தார். जो आदम के बगीचे में उसने अपना महिमा का जो वस्त्र खो दिया, इसलिए परमेश्वर ने उसके लिए दूसरा वस्त्र उसको बना के उसको उड़ाया करके हम देख सकते हैं. அந்த அதிக நாட்கள் இல்லை. ஆனபடியால் தேவன் நம்மளை சந்திக்கும்
சந்திக்கும்படியான நாட்கள் நெருங்கி கொண்டு வருகிறது. நம்முடைய வஸ்திரங்களை நாம் உடுத்திக் கொள்வோமாக. हमारे पास और अधिक समय अभी बाकी नहीं रहा. परमेश्वर का जो आगमन है वो निकट है, तो अपने आत्मिक जो आपके वस्त्र है उनको आप सही कर लें. சிலங்களுடைய வஸ்திரங்கள் இருக்கிறது, ஆனால் வஸ்திரங்களில் தூசிகள் காணப்படுகிறது. कई लोगों के पास वस्त्र तो है लेकिन उनमें से बदबू आता है, வஸ்புனை டஸ்ட். और उसमें बहुत ही धूल भरा हुआ है. மிசாது வஸ்திரம் இருக்கிறது, ஆனால் முற்றிலுமாக தூள், அதாவது மண்ணினால், அதாவது அழுக்கினால் நிரம்பி காணப்படுகிறது. उनके पास वस्त्र तो है लेकिन वो वस्त्र पूरा पूरा धूल से भरा हुआ है. அதெல்லாம் தூசி எல்லாம் உதற வேண்டும். ஆண்டவரை சந்திக்கும்படியாக நம்முடைய தூசி எல்லாம் உதறி போடுவோமாக. उस धूल को पूरा झाड़ लें. अब परमेश्वर से मिलने के लिए अब तैयार हो जाएं. தூசி என்று சொல்லுகிறது பூமிக்குரிய காரியங்களை அது வெளிப்படுத்தக்கூடிய காணப்படுகிறது. धूल पृथ्वी के जो कार्य हैं उनको दर्शाता है. பூமிக்குரிய பூமிக்குரிய காரியங்கள் தான் தூசி என்று வேதம் சொல்லுகிறது. जो संसार और संसार की बातें हैं उनको धूल करके कहा गया है. ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த தூசியை அது உதறி போடு, உதறி போட்டுக்கொண்டு ஆண்டவருக்கு முன்பாக நிற்கும்படியாக தேவையில்லாத காரியங்கள் எல்லாம் உதறி போடுவோமாக. जो धूल हो उसको झाड़ने के लिए परमेश्वर कहता है, जो बेकार की अनव्यर्थ की बातें हैं उनको झाड़कर परमेश्वर के सामने अब तैयार खड़े हो जाएं. இது முதல் அனுபவம். தெரிந்து கொள்ளப்பட்டதிலே காணப்பட வேண்டுமானால் வஸ்திரம் உள்ளவர்களாக நாம் மாறுவோமாக. चुने हुए झुंड में यदि आपको पाया जाना है तो आप वस्त्र धारण किए हो होना चाहिए. இரண்டாவது, நம்முடைய இருதயம் சீர்படுத்தப்பட்ட இருதயமாக, சரிப்படுத்தப்பட்ட இருதயமாக நம்முடைய இருதயம் மாறக்கூட காணப்பட வேண்டும். हमारा जो हृदय है परमेश्वर के स्वरूप में परमेश्वर के लिए सही किया होना आवश्यक है. தேவனுடைய பார்வையிலே நம்முடைய இருதயம், நம்முடைய இருதயத்துடைய விலை ஆண்டவருடைய பார்வையிலே மிகவும் பெரியது. நம்முடைய இருதயத்துடைய வழுவி போகிற இருதயங்கள், கடினமான இருதயங்கள், பின்மாற்றமான இருதயங்கள், இப்படிப்பட்ட எத்தனையோ அனுபவங்கள் இருக்கிறது. பாவம் நிறைந்த இருதயங்கள், அக்கிரமம் நிறைந்த இதெல்லாம் மாற்றப்பட்டு சீர்திருத்தப்பட்ட ஒரு இருதயம் உள்ளவர்களாக நம்முடைய ஜீவியம் மாற வேண்டும். हमारा हृदय परमेश्वर के सामने बहुत ही बहुमूल्य है. हमारा कठोर हृदय, पाप भरा हुआ हृदय, सारे व्यर्थ बातों से भरा हुआ हृदय को दूर करते हुए एक पवित्र हृदय करके बदल दें. நம்முடைய இருதயம் தான் தேவனுடைய பார்வையில் விலையேறப்பதான். துன்மார்க்கருடைய இருதயமோ அற்ப விலையும் பெறாது, அதுக்கு விலையே இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. जो जो दुर्मार्ग है, जो मार्ग में नहीं चलता, पवित्र शास्त्र कहता है उसका कोई मूल्य नहीं है. அப்படி என்றால் ஒரு நீதிமானுடைய ஒரு சரியான நல்ல ஒரு இருதயத்துடைய விலை மிகவும் விலையேறப்பட்டது என்று நீதிமொழிகளிலே வாசிக்கிறோம். नीति वचन में पढ़ते हैं जो धर्मी जन है उसका हृदय का मूल्य बहुत ही मूंगों से भी अधिक बहुमूल्य है. அவ தேவனுடைய பார்வையிலே நான் தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டத்திலே காணப்பட வேண்டுமானால் நான் என்னுடைய இருதயம் சீர்படுத்தினவனாக என் ஜீவியம் மாற்றப்பட வேண்டும். यदि हम परमेश्वर के उस चिन्ह हुए झुंड में पाए जाना आवश्यक है तो आप अपने हृदय को बिल्कुल सही कर लें. நீங்கள் அதாவது சவுலுடைய ஜீவன் பார்க்கும்போது சவுலுடைய ஜீவியம் முன்பாக அவன் வேறு விதமான ஒரு மனுஷனாய் காணப்பட்டிருந்தான். ஆனால் கர்த்தருடைய ஆவி அவனுடைய ஜீவியத்தில் வந்தபோது அவனுடைய இருதயம் மாற்றப்படுகிறது, அவன் வேற மனுஷனாகவும் மாறினான் என்று வேதம் சொல்லுகிறது. आप पवित्र शास्त्र में साउल के बारे में पढ़ के देख सकते हैं. परमेश्वर का जो आत्मा उसके ऊपर आया, उसका हृदय बदल गया और वे एक नया मनुष्य करके बदल गया करके हम पढ़ते हैं. இந்த காரியம் விளங்கிக்கொள்ள வேண்டும். ஒரு மனுஷன் சிங்காசனத்தில் உட்கார வேண்டுமானால் தேவனுடைய பார்வையிலே அவன் வேற மனுஷனாக, வேற இருதயம் உள்ளவனாக, ஒரு புதிய சிருஷ்டியாக மாறக்கூட காணப்பட வேண்டும். आप ये जान लें, यदि कोई मनुष्य सिंहासन में विराजमान होना है तो परमेश्वर की नजर में उसका हृदय बिल्कुल बदल जाना चाहिए. परमेश्वर की नजर में वो एक दूसरा व्यक्ति होकर बदलना आवश्यक है. நீங்கள் ஃபர்ஸ்ட் சாமுவேல் சாப்டர் 10:6 வாசிக்கும்போது ஆனபடியினால்தான் தன் சொந்த பலத்தினாலே அதை செய்ய முடியாது என்பதற்காக தான் தேவனுடைய ஆவியின் மூலமாக அவனை தேவனுடைய ஆவி அவனுக்குள்ளே வந்தபோது அவன் வேற மனுஷனாக மாறினான். பழைய மனுஷன் மாற்றப்பட்டு ஒரு புதிய மனுஷன், புதிய சிருஷ்டியாக அவன் மாறக்கூட காணப்படுகிறான். पहला समूएल 10वां अध्याय उसके 6वां वचन हम देख सकते हैं. परमेश्वर का आत्मा उसके अंदर आने के बाद उसका हृदय बिल्कुल बदल गया और एक वो नया मनुष्य होकर बदल गया कर हम पढ़ते हैं. இதில் ஒரு அழகான காரியம் விளங்கிக்கொள்ள வேண்டும். நம்முடைய சொந்த பலத்தினாலே நாம் வேற மனுஷனாக நாம் ஒருபோதும் மாற முடியாது என்பதை அறிந்து கொள்வோமாக. आप एक बहुत ही गहरी बात यहाँ समझें कि आप अपने बल के द्वारा आप एक दूसरे मनुष्य होकर नहीं बदल सकते. தேவனுடைய ஆவி, அதாவது இதிலிருந்து அழகான சத்தியத்தை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். தேவனுடைய ஆவி என்றால் தேவனுடைய அன்பு நமக்குள்ளே ஊற்றப்படும் போது நாம் வேற மனுஷனாக, இல்லாவிட்டால் நல்ல சுபாவம் உள்ள ஒரு மனுஷனாக நாம் மாறக்கூட காணப்படுகிறோம். जब परमेश्वर का जो आत्मा है, परमेश्वर का जो प्रेम है आपके अंदर उंडेला जाता है
है तो आप एक नए मनुष्य होकर बदल जाते हैं। ஏன் தேவன் நம்முடைய இருதயத்தையும் நம்முடைய ஜீவியத்தையும் மாற்றுகிறார் என்றால் தேவனுடைய கையிலே நாம் இருக்கும்படியாக, தேவனுடைய கையிலே நம்முடைய இருதயம் இருக்கும்படியாக, நம்முடைய ஜீவியம் இருக்கும்படியாக தேவன் அதை விரும்பக்கூடே காணப்படுகிறார். परमेश्वर के हाथ में हमारा हृदय रहने के लिए परमेश्वर हमको बिल्कुल बदल देना चाहता है, ये आप जान लें। பிரியமானங்களே, அப்படி என்றால் தேவனுடைய கரத்திலே நம்முடைய இருதயம் நம்முடைய ஜீவியம் காணப்பட வேண்டுமானால் இந்த மாற்றங்கள் நம்முடைய ஜீவியத்திலே உண்டாக்கப்பட வேண்டும். आप ये जान लें, यदि परमेश्वर के हथेली में आपका हृदय रहना है तो आपके जीवन में ये बदलावट बहुत ही जरूरी है। நான் தேவனுடைய கரத்தில் இருக்க வேண்டுமானால், என்னுடைய இருதயம் தேவனுடைய கரத்தில் இருக்க வேண்டுமானால், என்னுடைய ஜீவியம் மாற்றப்படாமல் இருக்கும் என்றால் நான் தேவனுடைய கரத்தில் இருக்க முடியாது. यदि आप चाहते हैं कि आप परमेश्वर के हथेली में रहें, आपका हृदय परमेश्वर के हथेली में रहे, और यदि आपका हृदय नहीं बदला तो ये मुमकिन नहीं है। அப்படி என்றால் அசுத்தமானதை ஒருபோதும் தேவன் தாங்க மாட்டார், அதை கையில் வைக்க மாட்டார். நாம் எவ்வளவு தூரம் தூய்மையாய் மாற்றப்படுகிறோமோ, நம்முடைய ஜீவியம் சீர்படுத்தப்படுகிறதோ அவ்வளவு தூரம் தேவனுடைய கையிலே நமக்கு இடம் உண்டு, பாதுகாப்பு உண்டு என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். अशुद्धता के साथ आप परमेश्वर के हथेली में नहीं रह सकते। अब जान लें, जितना यदि आपका जो हृदय पवित्र होगा, आपका जो शरीर पवित्र होगा, उसके बाद ये परमेश्वर की हथेली में रखे जा सकते हैं। எதுக்காக தேவன் நம்முடைய இருதயத்தை மாற்ற சொல்கிறார் என்றால் அவர் நம்மளை நடத்தும்படியாக. நீங்கள் ப்ராவர்ஸ் சாப்டர் 21 வாசிக்கும் போது 21 வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிற ராஜாவுடைய இருதயம் தேவனுடைய கையிலே நீர்க்கால்கள் போல் இருக்கிறது. அப்படி என்றால் நம்முடைய இருதயம் தேவன் எந்த பக்கம் திருப்ப வேண்டுமானாலும் திருப்பும்படியாக அந்த இருதயம் சீர்படுத்தப்பட வேண்டும். नीति वचन 21 के 1 में हम पढ़ सकते हैं, राजा का मन नालियों के जल के समान यहोवा के हाथ में रहता है। इसका अर्थ यह है कि परमेश्वर के हाथ में रहने का अर्थ यह है कि वो आपको किसी भी तरीके से आपको इधर उधर मोड़ सकता है। நம்முடைய இருதயம் சரிபடுத்தப்படவில்லை என்றால், செம்மையாக்கப்படவில்லை என்றால், கடினங்கள் உடைக்கப்படவில்லை என்றால், இல்லாவிட்டால் எல்லா அக்கிரமங்களினால் நிரப்பி இருக்கும் என்றால் தேவனால் திருப்ப முடியாது. தேவன் திருப்ப நினைத்தால் கூட நம்மளை திருப்ப முடியாது என்பதை அறிய வேண்டும். यदि आपका हृदय कठिन है, सारी बातों से, अधर्म की बातों से भरा हुआ है, तो परमेश्वर आपको कहीं भी मोड़ नहीं सकता, ये आप जान लें। ஏன் அநேகரை நடத்த முடியவில்லை, ஏன் அநேகருக்கு ஆலோசனை கொடுக்க முடியவில்லை, ஏன் அநேகரை தேவனுடைய பாதையிலே கொண்டு போக முடியவில்லை என்றால் நம்முடைய இருதயம் ராஜாவுடைய கையிலே நீர்க்கால்களைப் போல, அதாவது திருப்ப முடியாத ஒரு இருதயமாக இருக்கு என்பதை காலவேளை விளங்கிக் கொள்ள வேண்டும். क्यों परमेश्वर बहुतों को सलाह नहीं देता, क्यों परमेश्वर बहुतों को नहीं चलाता? उसका मुख्य कारण यह है कि उनका हृदय राजा के जो हृदय के समान नालियों में जो बहता है, राजा का मन नालियों के जल के समान यहोवा के हाथ में रहता है, वैसे उन लोगों का जो मन है वो परमेश्वर के हाथ में नहीं रहता। நீர்க்கால்கள் எப்படி வேண்டுமானாலும் திருப்பலாம், இங்க வேண்டுமானாலும் திருப்பலாம், அங்கு வேண்டுமானாலும் திருப்பலாம். அதான் தேவன் விரும்புகிறார். தேவன் ராஜ்யத்திற்கு போக வேண்டுமானால் நம்முடைய இருதயம் அப்படிப்பட்ட நீர்க்கால்களை போல தேவனுடைய கரத்திலே திருப்பக்கூடிய விதத்திலே அப்படிப்பட்ட ஒரு மென்மையான இருதயமாக நாம் மாற்றப்பட வேண்டும். नालियों के जल के समान परमेश्वर के हाथों में रहना, उसका अर्थ यह है कि परमेश्वर जहां भी आपको मोड़ना चाहे वहां पर आपको मोड़ दे और आपका हृदय बहुमूल्य हृदय को बदल जाए। எதுக்காக என்றால் நீங்கள் வசன சங்கீதா சாப்டர் 73:1 வாசிக்கும் போது அவர் தேவன் நல்லவர் தான். கர்த்தர், அதாவது தேவன் நல்லவராகவே இருக்கிறார். அவர் நல்லவர், அன்புள்ளவர், எல்லாம் இருக்கிறது. அந்த நல்லவராகவே நான் அனுபவிக்க வேண்டுமானால் அப்படிப்பட்ட ஒரு இருதயம் எனக்கு தேவையாய் காணப்படுகிறது. भजन संहिता आप 73 के 1 में पढ़ सकते हैं, परमेश्वर सबके लिए भला है, लेकिन परमेश्वर हमारे लिए भला होना है, अच्छा होना है, तो उसके लिए हमारा जो हृदय है वो शुद्ध होना चाहिए। சுத்த இருதயம் உள்ள இஸ்ரவேலுக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். என் இருதயம் நல்லதாய் மாறும்போது, என் இருதயம் மென்மையாய் மாறும்போது என் தேவன் என்னை நடத்த முடியும். என் தேவன் என்னை, அதாவது எனக்கு நல்லவராகவே எப்போதும் அவர் இருக்குள்ளே காணப்படுவார். और हमारा हृदय जो है इस्राएल का हृदय शुद्ध होना चाहिए। परमेश्वर उनके लिए भला रहेगा और सारे कार्यों को उसके लिए करेगा। ஆனால் நீங்கள் ஐசாயா சாப்டர் 6:10 வாசிக்கும் போது ஆண்டவர் அந்த ஜனங்களுடைய இருதயத்தை பார்த்து, அவர்கள் கடினமுள்ளவர்கள், ஆனால் கேட்டால் உணர முடியாதவர்களாக, அதாவது உணர முடியாத இருதயம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்று துக்கத்தோடு ஆண்டவர் சொல்லக்கூடே காணப்பட்டிருந்தார். यशायाह 6वां अध्याय 10वां हम पढ़ सकते हैं, परमेश्वर कहता है कि इनका हृदय बहुत ही कठिन और पत्थर समान है, इनका हृदय को बदलना मुश्किल है, परमेश्वर कहता है। பிரியமானவர்களே, நமக்கு இருதயம் மாற்றப்பட வேண்டுமானால் ஒரு காரியம் நாம் எப்போதும் செய்ய வேண்டும். यदि हमारा हृदय बदलना है तो हमको एक काम को करना जरूरी है। நாம் அதை செய்வோம் என்றால் நம்முடைய இருதயத்தை தேவன் உடைத்து, அதாவது இருக்கிறதுலேயே மோசமானது, நீங்கள்
ஜெரேமியா சாப்டர் 17 நினைக்கிறேன். இருதயமோ மனுஷனுடைய இருதயமோ அதிக திருக்கும் அதிக கேடு உள்ளது என்று வேதம் சொல்லுகிறது. यिर्मयाह 17 उसके 9 में पढ़ सकते हैं, मन तो सब वस्तुओं से अधिक धोखे देने वाला है, उसमें असाध्य रोग लगा है, उसमें सब बुरी बातें भरी हुई हैं, ये आप जान लें. அந்த இருதயம் அதாவது சரிப்படுத்தப்பட வேண்டுமானால் அதற்கு ஒரு வழி வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. यदि वो हृदय सही करना है तो पवित्र शास्त्र में उसके लिए जो मार्ग है वो बताया गया है. இந்த அதாவது இருதயத்தை குறித்து சொல்ல போனால் அது இவ்வளோ காரியங்கள் நிரம்பி இருக்கிறது. வஞ்சனை இருக்கிறது, பொறாமை இருக்கிறது, பொய் இருக்கிறது, கடினம் இருக்கிறது, பின்மாற்றம் இருக்கிறது, வழி போகிற அனுபவம், எவ்வளோ பெரிய ஒரு உலகமே அதுக்குள்ளே நிரம்பி காணப்படுகிறது. यदि हृदय के बारे में बात करें तो बहुत सारी बातों के बारे में बात कर सकते हैं. उसमें घमंड है, पथरीला है, उसमें पीछे हटने वाला स्वभाव है, बहुत सारी बातों के बारे में उसमें पूरा संसार बसा हुआ है. இதெல்லாம் இருக்கும் என்றால் தேவன் நம்மளை நடத்த முடியாது. தேவனுடைய கரத்திலே நாம் ஒருபோதும் அந்த நீர்க்கால்களைப் போல மாற முடியாது. यदि ये सारी बातें रहेंगी तो हम नाली के जल के समान परमेश्वर के हाथ में कभी ना बनेंगे. அதற்காக தான் ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால், நீங்கள் எசேக்கியேல் சாப்டர் 11 19-21 வாசிக்கும் போது மனுஷனுடைய இருதயம் சீர்படுத்தும்படியாக தேவன் என்ன செய்கிறார், எப்படி உதவி செய்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. उसको सही करने के लिए परमेश्वर पवित्र शास्त्र में एजेकियल 11 उसका 19 वचन में हम देख सकते हैं, परमेश्वर उसको सही करने के लिए एक मार्ग को वहां बताता है. மிசாது ஒரு மனுஷனுடைய இருதயம் செவியாகும்படியாக தேவன் நமக்கு செய்கிற உதவி, அந்த கடினமான இருதயத்தை உடைத்து ஒரு நவமான இருதயத்தை உண்டாக்கும்படியாக அவர் என்னென்ன தருகிறார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். वहां पर हम पढ़ सकते हैं एक पथरीले हृदय को तोड़कर उसको दूर करने के लिए क्या क्या कार्य करना है, परमेश्वर वहां हमको बताता है. அப்ப நம்ம செய்ய வேண்டியது தேவனுடைய வல்லமை, தேவனுடைய ஆவி, தேவனுடைய சத்தியம் நமக்குள்ளே நிலைத்து கொண்டிருக்கும்படியாக நாம் இடம் கொடுக்க வேண்டும். परमेश्वर का आत्मा, परमेश्वर का सामर्थ हमारे अंदर बने रहने के लिए हमको जगह देना आवश्यक है. ஆனபடியாலே தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டத்திலே காணப்பட வேண்டுமானால் நாம் அந்த சவுலை போல அதாவது வேற மனுஷனாக நாம் மாற்றப்பட வேண்டும். यदि हम चुने हुए भाग में रहना चाहते हैं तो साउल की तरह हमारा जो है हृदय बिल्कुल बदल जाना आवश्यक है. மூன்றாவது நெக்ஸ்ட் அதாவது தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டம். நீங்கள் ஒவ்வொரு சபைக்கும் நீங்கள் பரிசுத்த பவுல் எழுதும் போதும் சரி, அதாவது பேதுரு எழுதும் போதும் சரி, தெரிந்து கொள்ளப்பட்ட சபைக்கு எழுதுகிற சத்தியங்களை குறித்து வேதத்திலே படிக்கும்போது மிகவும் அழகான சத்தியமாய் காணப்படுகிறது. पवित्र पौलुस या पतरस लिखते समय कलीसियाओं के लिए जब आप लिखते समय वो चुने हुए कलीसियाओं के बारे में जो लिखते हैं वो सारी बातें बहुत ही बहुमूल्य हैं. அழைக்கப்பட்டவர்களும் சொல்லாதபடி பரிசுத்த பவுலா இருந்தாலும் சரி, பரிசுத்த பேதுருவா இருந்தாலும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தவான்கள் அவர்கள் இப்படிப்பட்டவர்கள் சுபாவுடையவர்கள் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. चाहे पवित्र पौलुस लिखे या फिर संत जो पतरस है वो लिखे, दोनों एक ही बात को लिखते हैं कि चुने हुए पवित्र लोगों. மின்சாத் நீங்கள் ஃபர்ஸ்ட் தெசலோனிக்கர்லே சாப்டர் 1-2 வாசிக்கும் போது அங்கே 3 தன்மைகளை குறித்து வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். पहला தெசலோனியா पहला अध्याय उसके 3 वचन में वहां पर 3 बातों के बारे में बताया गया है. ஒன்று, அவர்கள் விசுவாசனாலே கிரியை செய்யக்கூடியவர்களாய் காணப்பட்டார்கள். पहला वो विश्वास के द्वारा कामों को करते थे. இரண்டாவது, அவர்கள் அன்பின் பிரயாசப்படுகிறவர்களாய் காணப்பட்டிருந்தார்கள். वो प्यार में अधिक बढ़ने का प्रयास करते थे. மூன்றாவது, நம்பிக்கையிலே பொறுமையுள்ளவர்களாய் காணப்பட்டிருந்தார்கள். वो आशा में धीरता को लगातार रखते थे. அப்படி என்றால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய முதல் தன்மை விசுவாசத்தினாலே அவர்கள் கிரியை செய்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. चुने हुए लोगों का पहला खास बात यह है कि विश्वास के द्वारा हर एक कामों को वो करते हैं. அப்படி என்றால் அதாவது அந்த ஆபேல் பாருங்க, விசுவாசத்தினாலே மேன்மையான பலி ஆண்டவருக்காக பூமியில் இருக்கும்போது செலுத்தக்கூடியவராய் காணப்பட்டிருந்தான். आबेल भूमि में रहते हुए विश्वास के द्वारा बहुमूल्य जो अच्छे फल थे परमेश्वर के लिए अर्पण किया. அவன் தேவனை காணவில்லை, ஆனாலும் விசுவாசத்தினாலே தேவனுக்கு மேன்மையான உன்னதமான காரியங்களை கொடுத்து கனப்படுத்தக்கூடியவராய் காணப்பட்டிருந்தான். उसने परमेश्वर को कभी नहीं देखा, लेकिन बहुत ही अच्छे वो बहुमूल्य फलों को परमेश्वर के लिए उसने दिया करके हम पढ़ते हैं. நாட்களில் நாம் விசுவாசத்திலே கிரியை செய்கிறவர்களாக நாம் ஜீவிக்கூடியவராய் காணப்படுகிறோமா? इन दिनों में क्या हम विश्वास में जीवन व्यतीत करने वाले होकर दिखाई देते हैं? இரண்டாவது, ஏனோக்கு அதாவது 300 அதான் விசுவாசனுடைய கிரியை 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்தான், தேவனோடு நடந்தான் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். आनोक के बारे में पढ़ सकते हैं कि 300 साल तक परमेश्वर के साथ साथ चलता रहा. பிரியமானவர்களே, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தேவனோடு தேவனுடைய ஆவியோடு சேர்ந்து பிரயாணம் செய்யக்கூடியவராய் காணப்படுவார்கள். चुने हुए लोग परमेश्वर के साथ, परमेश्वर की आत्मा के साथ ही सफर को करते हैं. ஒரு நாள் அல்ல, 300 வருஷம் அவன் குடும்பம் இருந்தது, அவனுக்கு பிள்ளைகள் இருந்தது, மனைவி இருந்தது, வேலை இருந்தது, எல்லாம் இருந்தது. ஆனாலும் தேவனோடு நடந்தான். விசுவாசத்தினாலே 300 வருஷம் அதாவது அவன்
ஏனோக்கு தேவனோடு நடந்தான் என்று ஜெனசிஸிலே நாம் வாசிக்கிறோம். एक दिन नहीं बल्कि 300 सालों तक परमेश्वर के साथ अनोक लगातार सफर करता रहा। उसके पास बच्चे थे, परिवार था, उसका अपना काम था, उसके बावजूद परमेश्वर के साथ साथ वो सफर करता रहा। அவன் அதாவது புதிய எருசலேமுக்கோ சியோனுக்கோ போகிற அதாவது பரிசுத்தவான் அல்ல. वो नए यरूशलेम या सियोन में जाने वाला पर जो संत नहीं है। பழைய ஏற்பாட்டு அதாவது பழைய ஏற்பாட்டு அந்த பரிசுத்தவான் அடையக்கூடிய அந்த ஸ்தானத்துக்கு தான் புதிய வானத்திற்கு போகக்கூடியவன். அவனே இப்படிப்பட்ட ஒரு கிரியை அவனுடைய வாழ்க்கையிலே காணப்பட்டிருந்தது. पुराने नियम में चलने वाले संत जो नई पृथ्वी में जाएंगे वहां के लिए जो चलने वाला संत इतना अधिक पवित्र है करके हम देख सकते हैं। நமக்கு அப்படி இல்ல. நமக்கு வைத்திருக்கிற மகிமை புதிய எருசலேம் சியோன் சொல்கிறது. அப்படி என்றால் நாம் தேவனோடு நிச்சயமாகவே நடக்குறை காணப்பட வேண்டும். लेकिन हम जो हमारे लिए ऐसा नहीं है, हम नए यरूशलेम और सियोन में जाने वाले हैं। हमारे लिए जो महिमा रखा गया वो बिल्कुल अलग है। ஆண்டவனினால்தான் அவன் மனசாட்சியிலே ஜீவித்தவன். இதே போல ஆலயமோ இதே போல ஆராதனையோ இதே போல வேத புஸ்தகமோ ஒன்றுமில்லை. மனசாட்சியிலே அதாவது மனசாட்சியின் காலத்திலே ஜீவித்த ஒரு பரிசுத்தவனாய் காணப்படுகிறான். वो पुराने नियम में अपने विवेक के अनुसार चलने वाला एक संत था। उसके लिए ऐसा कलीसिया या ऐसा उपदेश उस समय में नहीं था। பிரியமானவர்களே, நாட்கள்ல தேவனோடு நாம் சஞ்சரிக்கவில்லை என்றால் அந்த தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டத்திலே இல்லை என்பதை நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். தேவனோடு நடப்போம். அது இரண்டாவது அனுபவமாய் காணப்படுகிறது. यदि आप परमेश्वर के लिए चुने गए हैं तो आपसे परमेश्वर चाहता है कि आप उसके साथ साथ सफर को आगे जारी रखें। ஆனபடியால் இந்த காலவெளியிலே நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டத்திலே காணப்படும்படியாக தேவன் வரும்போது அவருடைய கரத்தில் நன்மையை பெற்றுக்கொள்ளும்படியாக நாம் சகிப்புத்தன்மை உள்ளவர்களாக தெய்வீக சுபாவம் உள்ளவர்களாக பரிசுத்தம் உள்ளவர்களாக நம்முடைய ஜீவியத்தை மாற்றிக்கொள்வோமாக. चुने हुए भाग में पाए जाने के लिए, परमेश्वर के साथ साथ उसके राज्य में पाए जाने के लिए, चुने हुए भाग में पाए जाने के लिए अपने जीवन को आप बिल्कुल सही कर लें। நீங்கள் கொலோசியன் சாப்டர் 3 சொல்லும்போது சுபாவத்தோடு சம்பந்தப்பட்டது. அப்படி என்றால் தயவு, இரக்கம், மன உருக்கம் இதெல்லாம் தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய தன்மை என்று தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. और कलुष्य 3 अध्याय में हम देख सकते हैं कि जो परमेश्वर के बुलाया गया है उसके अंदर बहुत ही जो कोमलता है और उसके अंदर दीनता है करकर हम पढ़ सकते हैं। உருக்கம் உள்ளவர்களாக, இரக்கம் உள்ளவர்களாக, அன்புள்ளவர்களாக, தெய்வீக சுபாவம் உள்ளவர்களாக அவள் காணப்படுகிறார்கள். கொலோசிய சபைக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சபைக்கு எழுதும்போது பரிசுத்த பவுல் இதை எழுதக்கூடிய காணப்படுகிறார். पवित्र पौलुस जो कलीसिया को लिखता है तो वो बताता है कि जो पवित्र परमेश्वर के लिए जो चुने हुए हैं उनका जो मन है बिल्कुल करुणा से भरा हुआ, बहुत ही दीन से भरा हुआ और परमेश्वर के स्वरूप में पाए जाते हैं। சுபாவமே இல்லை என்றால் தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டத்திலே நாம் இதுவரையிலும் நாம் சேரவில்லை என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். यदि ऐसा स्वभाव आपके अंदर नहीं है तो आप जान लें कि चुने हुए भाग में पाए नहीं जाएंगे। அடுத்ததாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லும்போது இரவும் பகலும் அவர்கள் ஜெபிக்கிறவர்கள் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லக்கூடிய காணப்படுகிறார். रात और दिन वो प्रार्थना करने वाले होंगे करके प्रभु यीशु मसीह बताता है। நீங்கள் லூக் சாப்டர் 18 வாசிக்கும்போது பிரியமானவர்களே, நம்முடைய ஜீவியத்திலே இரவும் பகலும் தேவனை கூப்பிடக்கூடிய ஒரு ஆவி நம்முடைய ஜீவியத்திலே காணப்படுகிறதா? लूका 18 अध्याय में आप पढ़ सकते हैं, क्या आप परमेश्वर को सुबह और शाम पुकारने वाले हैं? இரவும் பகலும் அப்படி என்றால் தேவனோடு உறவாடுகிற, தேவனோடு பேசுகிற, தேவனோடு சம்பாஷிக்கிற ஒரு அனுபவம் நம்முடைய ஜீவியத்திலே தேவையாய் காணப்படுகிறது. परमेश्वर से दिन और रात परमेश्वर से पुकार कर, उससे हमेशा बातें कर कर और उससे सारी बातों को मांगते हुए ऐसा एक जीवन को क्या हमारे जीवन में होना आवश्यक है। வார்த்தை நான் சுருக்கிக்கொள்கிறேன் பிரியமானவர்களே. ஆனபடியினால் தெரிந்து கொள்ளப்பட்ட விஷயத்திலே அப்படி தேவன் சொல்லும்போது நம்முடைய ஜீவியம் ஆண்டவருக்கு முன்பாக நிற்கும்படியாக நாம் இந்த அனுபவத்துக்கு நேராய் கடந்து வருவோமாக. चुने हुए के बारे में एक बात मैं बताता हूँ कि ऐसा अनुभव आपके जीवन में आप ले आए और परमेश्वर के सम्मुख में आ जाएं। ஒருவேளை மனுஷனுக்கு முன்பாக ஒருவேளை பக்தி உள்ளவர்களை போல காணப்படலாம், ஆனால் தேவனுக்கு முன்பாக ஒருபோது ஏமாற்ற முடியாது என்பதை அறிந்து கொள்வோமாக. आप मनुष्य के सामने तो बहुत ही भक्तिमान होकर दिखाई देते होंगे, लेकिन आप ये जान लें कि कभी भी आप परमेश्वर को धोखा नहीं दे सकते। ஈசாயுடைய பிள்ளைகள் அவனுக்கு சாமுவேலுக்கு முன்பாக நின்றபோது சாமுவேலுக்கு ஒன்றும் தெரியாது. சாமுவேல் நினைத்தார் இவன் தான் நினைக்கிறார். ஆண்டவர் சொல்றார் இவன் இல்லை, இவனை நான் தெரிந்து கொள்ளவில்லை என்று ஆண்டவர் சொல்லக்கூடிய காணப்பட்டார். एशा के पुत्रों के बारे में पढ़ सकते हैं कि सामुएल के सामने जब वो खड़ा हुआ, यिशै के पुत्रों के बारे में सामुएल ने सोचा कि ये होगा या ये होगा, लेकिन परमेश्वर ने उससे कहा कि ये नहीं है। பாருங்க, எல்லாரும் வரிசையா நிற்கிறார்கள்.
அதாவது சாமுவேல் அவள் அபிஷேகம் பண்ணும்படியாக ஆயத்தமா இருக்கிறான். கர்த்தர் சொல்கிறார், இவன் அல்ல, இவன் அல்ல, இவனை நான் தெரிந்து கொள்ளவில்லை. அப்படி என்றால் விளங்கிக் கொள்ள வேண்டும், நம்மளை காண்கிற தேவன், இருதயத்தின் ஆழங்களை அறிகிற தேவன், நம்முடைய ஆவிக்குரிய அளவை எல்லாம் பார்க்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார் என்பதை விளங்கிக் கொள்வோமாக. सामुएल के सारे बच्चे जैसे कि सारे बच्चे उसके सामने खड़े थे, सामुएल उनको अभिषेक करने के लिए बिल्कुल तैयार था, लेकिन परमेश्वर लगातार कहता रहा कि ये नहीं है, इसको मैंने नहीं चुना, इसको मैंने नहीं चुना. इसलिए आप ये जान लें कि परमेश्वर आपको देखने वाला एक परमेश्वर है. வெளிப்பிரகாரமாக அல்ல, அவனுக்குள் இருந்த, அதாவது தாவீதுக்குள் இருந்த அந்த அழகை தேவன் ரசிக்குள்ளே காணப்பட்டிருந்தார். जो सुंदरता दाऊद के अंदर थी, परमेश्वर को वो भाया. அவன் சிவந்த மேனியுள்ளவனாக, தேவனுக்கு பிரியமான சிவந்த மேனியுள்ளவனாக, பாடுபடும் சிந்தையுள்ளவனாய் காணப்பட்டிருந்தான். उसके लाली झलकती थी, परमेश्वर के लिए जो प्रयास करने वाला एक मनुष्य था. சிவந்த மேனி சொல்கிறது பாடுபடும் அனுபவத்தை வெளிப்படுத்துகிறது. जो प्रयास करने वाला, जब परमेश्वर के लिए कष्ट उठाने वाले एक अनुभव को दर्शाता है. தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களுடைய ஆவி, அதாவது பாடுபடக்கூடிய ஒரு தன்மை உள்ளது என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். परमेश्वर का आत्मा परमेश्वर के लिए कष्ट उठाने वाला एक आत्मा है, आप जान लें. நல்ல ரூபம் அப்படி என்றால், அதாவது நல்ல ரூபம் என்றால் ஒவ்வொரு அவயங்களும் சரியான விதத்திலே, அதாவது சரியான விதத்திலே அந்தந்த அளவுக்கு தக்கதாக அவருடைய சரீரத்திலே காணப்படுகிறது. सुंदर रूप बोलने पर हर एक जो भाग है उसके अलग सही थे, बिल्कुल अच्छे थे करके पढ़ सकते हैं. நாம் தெரிந்து கொள்ளப்பட்டதை கூடுதலே காணப்படும்படியாக நம்முடைய ஆவிக்குரிய அளவுகள் ஒவ்வொன்றுக்கும் ஒரு அளவு இருக்கிறது. அந்த அனுபவம் அதான் நம்முடைய ஜீவிதத்தில் இருக்கிற பெரிய அழகு. அந்த அனுபவத்திற்காக நம்முடைய ஜீவிதத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும். आत्मिक रूप से हमारे हर एक भाग अच्छे होने चाहिए और आत्मिक रूप से उस स्तर में हम पाए जाना चाहिए, वही हमारे रूप की सुंदरता है करके कहा गया है. ஏனென்றால் பழைய ஏற்பாட்டில் ஒரு பிரமாணம் இருக்கிறது, அதாவது குறுகின கையுடையவனோ இல்லாவிட்டால் நீண்ட கையுடையவனோ குருடனோ சொரியனோ இல்லாவிட்டால் அதாவது இப்படிப்பட்ட அவயம் உள்ளவன் தேவனுடைய ஆலயத்திலே அப்பத்தை செலுத்தக்கூடாது என்று அங்கே ஒரு பிரமாணம் காணப்படுகிறது. पुराने नियम में व्यवस्था दिया गया था, लंगड़ा, लूला या कोई किसी बीमारी से ऐसा कोई भी व्यक्ति परमेश्वर के मंदिर में प्रवेश ना कर पाएगा. தேவனுடைய ரொட்டி, தேவனுடைய அப்பத்தை யாரும் கொடுக்க அவன்லாம் தொடக்கூடாது. और परमेश्वर का जो रोटी है उसको नहीं छूना चाहिए. ஆவிக்குரிய பிரகாரமாக நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சி சரியாய் காணப்பட வேண்டும். आत्मिक रूप से हमारा जो आत्मिक बढ़ोतरी है वो बिल्कुल सही होना चाहिए. சிலவங்க மிஞ்சின நீதிமானாக இருப்பாங்க, அதாவது நீதிமான் அல்ல மிஞ்சின நீதிமானாக காணப்படுவார்கள். சிலவங்க நீதிமான் அதனோட மிஞ்சின நீதிமானா இருப்பாங்க. कोई लोग धर्मी बनते हैं लेकिन बहुत ही अधिक धर्मी, मतलब अलग तरीके से बन जाते हैं. அதாவது அதான் நீண்ட அவயம் அப்படி என்ன இருக்கிற அளவோடும், அதாவது பெரிய, அதாவது இருக்கிற நீதி, அதாவது பைபிள்ல இருக்கு, நீதிமொழியில படிச்சீங்கன்னா, அதாவது அவன் பரிசுத்தம் இல்லை என்றாலும் தன்னை பரிசுத்தவானாக காட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு தன்மைன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. वो ऐसा नीति वचन में जैसा हम पढ़ते हैं उसके अंदर पवित्रता ही कुछ नहीं है, लेकिन वो धार्मिकता के काम इतने अधिक बहुत ज्यादा आगे करता है. मतलब நமக்கு ஒரு அளவு உண்டு, அந்த அளவிலே நாம் வளர்ந்து போக வேண்டும். आप ये समझ लें कि आपके लिए एक स्तर दिया गया है, उसी स्तर में आपको बढ़ना है. நான் முடித்துக் கொள்கிறேன். நீங்கள் ஃபர்ஸ்ட் சாமுவேல் சாப்டர் 16 12 வாசிக்கும் போது கடைசியாக அழகிய கண்கள் உடையவன் என்று வேதம் சொல்லுகிறது. पहला समूएल 16 के बारे में हम देख सकते हैं कि उसकी जो आंखें हैं बहुत அழகிய கண்கள், सुंदर था करके हम पढ़ सकते हैं. அழகிய கண்கள் எதை காட்டுகிறது என்றால், सुंदर जो आंखें वो क्या दिखाती है? தூய்மையான பார்வையை காட்டுகிறது. वो पवित्रता के एक मार्ग को, जीवन को दिखाता है. அதாவது அழகிய பார்வை, பரிசுத்த, அதாவது தூய்மையான பார்வை. उनका जो दृष्टि है, जो देखना है वो बिल्कुल शुद्ध है करके दिखाता है. பாருங்க, தேவன் பாருங்க ஒவ்வொரு அவயங்களையும் காணபடினாலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் ஆண்டவர் சொல்கிறார், இவனை நீ அபிஷேகம் பண்ணு என்று ஆண்டவர் சொல்லக்கூடிய காணப்பட்டிருந்தார். परमेश्वर कहता है कि तू इसको अभिषेक कर. பிரியமானவர்களே, அதே போல்தான் நித்தியத்திலே நாம் போகும்போது என் பிள்ளைன்னு அழைக்க வேண்டுமானால் இந்த தெரிந்து கொள்ளப்பட்ட இந்த அனுபவங்கள் நம்முடைய ஜீவியத்திலே காணப்பட வேண்டும். नित्यता में यदि परमेश्वर हमको पुकार कर गले लगाना है तो ये सारे जो भाग है, हमारे जो अंग है, हमारे जीवन में होना जरूरी है. கண்மையாகவே இந்த அனுபவத்துக்காக எல்லாரும் வளர்ந்து செல்லும்படியாக நாம் குறையுள்ளவர்கள், ஆண்டோட வசனத்துக்கு முன்பாக மிகவும் குறையுள்ளவர்கள் தான். தேவன் நம்மளை நேசிக்கிறார், ஆனபடியினால் அவருக்கு முன்பாக நிற்கும்படியாக எல்லாரையும் தேவன் ஆயத்தப்படுத்தும்படியாக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமாக. परमेश्वर के वचन के आगे हम सभी लोग बहुत ही कमी के साथ दिखाई देते हैं, लेकिन परमेश्वर अपने अभिषेक के द्वारा, आत्मा के द्वारा हम सभी को तैयार करना चाहिए. तारीफ करेंगे. हालेलुया. जगत की उत्पत्ति से पहले चुन लिया, जन्म से पहले तूने जान लिया. जगत की उत्पत्ति से पहले चुन लिया, जन्म से पहले तूने जान लिया. है बुलाया सियोन के लिए मुझे कि हमेशा तेरा ही बनूं.
खुशियों के लिए मुझे कि हमेशा तेरा ही बनूं, तेरा हूँ मैं, आए मेरे प्रभु जी, तेरा हूँ मैं, क्यों ना आवे कुछ भी, तेरा हूँ मैं, आए मेरे प्रभु जी, तेरा हूँ मैं, क्यों ना आवे कुछ भी, दुख मुसीबतें वो बढ़ जाए, जीवन भर में सदा तेरा ही हूँ प्रभु, दुख मुसीबतें वो बढ़ जाए, जीवन भर में सदा तेरा ही हूँ प्रभु, तेरा हूँ मैं, आए मेरे प्रभु जी, तेरा हूँ मैं, क्यों ना आवे कुछ भी, तेरा हूँ मैं, आए मेरे प्रभु जी, तेरा हूँ मैं, क्यों ना आवे कुछ भी, दुख मुसीबतें वो बढ़ जाए, जीवन भर में सदा तेरा ही हूँ प्रभु, दुख मुसीबतें वो बढ़ जाए, जीवन भर में सदा तेरा ही हूँ प्रभु, दुख मुसीबतें वो बढ़ जाए, जीवन भर में सदा तेरा ही हूँ प्रभु, दुख मुसीबतें वो बढ़ जाए, जीवन भर में सदा तेरा ही हूँ प्रभु। Hallelujah, 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 hallelujah. तारीफ करेंगे. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. सारे आदर मान महिमा परमेश्वर देते हुए तारीफ करेंगे. Praise the Lord, praise the Lord, praise the Lord. पिता पुत्र पवित्र आत्मा के लिए तारीफ करेंगे. Praise the Lord, praise the Lord, praise the Lord. आसमानी बाम शुक्र और तारीफ करते हैं खुदाबंद, इस सुबह के वक्त तेरे पवित्र चरणों पर खुदावंद हम सबों को इकट्ठा किया, तेरी आराधना करने के लिए खुदावंद हमारे जीवन में दिए अच्छे अवसर के लिए हम तेरा धन्यवाद करते हैं। गुजरे महीने पर खुदावंद हमें भी हमारे लोगों को भी खुदावंद अपने हांक पुत्र के समान रखवाली किया। खुदावंद इस 10वां महीने के खुदावंद दूसरे दिन देखने के लिए खुदावंद से पहले इतवार को तेरे हजूरी में आकर खुदावंद हमारे जीवन में किए सारे भलाइयों को याद करते हुए आराधना करने के लिए, तेरा महिमा करने के लिए खुदावंद में दिए अच्छे अवसर के लिए हम तेरा धन्यवाद करते हैं। जब से हम आए तेरा हजूरी हमारे बीच में रहा, तेरा हजूरी को अनुभव करने के लिए मदद किया। पवित्र आत्मा को खुदावंद प्रभु पवित्र आत्मा के द्वारा हमारे साथ बर्ताव किया, बातचीत किया। खुदावंद प्रभु हमें दिए सारे आशीषों के लिए हम शुक्रिया अदा करते हैं। खुदावंद प्रभु इस सुबह के वक्त और एक बार अपने जीवन को खुदावंद तेरे हाथों में अर्पण करते हैं। तूने दिए खुदावंद तेरे पवित्र वचन के आगे अपने को खुदावंद समर्पण करते हैं। खुदावंद हम चुने हुए झुंड में पाए जाने के लिए प्रभु सहायता कर। बहुत से लोग बुलाए हुए लोग हैं खुदावंद, लेकिन हम चुने हुए झुंड में पाए जाने के लिए प्रभु हमें सहायता करने के लिए हम प्रार्थना करते हैं। चुने हुए लोग खुदावंद से गुण उस खुदावंद स्वभाव हमारे जीवन में पाए जाने के लिए मदद कर। हमारे पुराने हालत को खुदावंद दूर करके और एक मनुष्य बनाकर और एक हृदय हमें दे करके खुदावंद चुना हुए झुंड में हम पाए जाने के लिए प्रभु सहायता कर। खुदावंद उसके लिए रखे हुए खुदावंद हर कामों को करने के लिए प्रभु सहायता कर। विश्वास की खुदावंद कामों को और खुदावंद अनुभव प्रेम में खुदावंद परिश्रम करते हुए आशा में धीरज रखते हुए खुदावंद प्रभु सहायता करने के लिए हम प्रार्थना करते हैं। जैसे दावीद को चुना है इसी तरह खुदावंद हमें भी प्रभु इन दिनों में तेरे नज़र में खुदावंद प्रभु हमारे जीवन सुंदर तरीके से जीवन दिखाई देने के लिए हमारे जीवन को खुदावंद समर्पण करते हैं। हमारा चाल चलन, हमारा बोल चाल खुदावंद, हमारा देखना, हमारा खुदा सब कुछ परमेश्वर का प्रसन्न योग्य होने के लिए प्रभु सहायता कर। रात दिन तेरे हसूरी में पुकारने वाला होकर खुदावंद प्रभु ऐसे चुने हुए खुदावंद झुंड का सारे स्वभाव में हम भी पाए जाने के लिए प्रभु सहायता करने के लिए हम प्रार्थना करते हैं। वचन सुन के केवल खुदावंद सुनने वाला नहीं बल्कि इसके मुताबिक जीवन व्यतीत करने के लिए अनेकों को सहायता करने के लिए हम प्रार्थना करते हैं। खुदावंद आए हुए सारे लोगों को तेरे हाथों में देते हैं। जितने लोग नहीं आ सके खुदावंद अपने अपने जगह में आशीष दे। जो लोग बीमार है, कमजोर है, तेरे वचन को भेज कर चंगाई देने के लिए हम प्रार्थना करते हैं। खुदावंद खास करके इस महीने खुदा हमारे लिए कन्वेंशन दिया, इस हफ्ते का कन्वेंशन खुदावंद मीटिंग से परमेश्वर आप ही बोझ उठाना चाहिए तो हमारे आगे आगे जाकर रुकावटों को दूर करके देश में बड़े बड़े काम करके तेरे नाम को महिमा करने के लिए हम प्रार्थना करते हैं। खुदावंद पूरी कलीसिया को तेरे हाथों में देते हैं। खुदावंद वचन के आगे अधीन करते हैं। खुदावंद इस हफ्ते भर को वचन के आधार पर जीवन व्यतीत करने के लिए सहायता कर। तेरे लोग वापस आते हैं सही सलामत घरों में पहुंचने के लिए मदद कर। हमारा आत्मा प्राण शरीर तेरे हाथों में अर्पण करते हैं। पवित्र कर जल्द आमद के लिए हम सबको तैयार कर। यीशु के नाम से मांगते हैं, आमीन। तारीफ करेंगे। प्रेज द लॉर्ड, प्रेज द लॉर्ड, प्रेज द लॉर्ड, प्रेज द लॉर्ड, प्रेज द लॉर्ड। प्रभु यीशु मसीह का अनुग्रह, परमेश्वर का प्रेम, पवित्र आत्मा सौफा किदा सबके साथ होते रहे।
ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. Praise the Lord.